இன்னொரு ஒரு ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஆளுங்களுக்கு தான் வந்துட்டு இது டிசம்பர் மாசம், சூர்யா ஃபேன்ஸுக்குலாம் வந்துட்டு இது கங்குவா சக்சஸ் மீட் மாசம் அப்படின்ற மாரி வச்சு எங்கள போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஞானவேல் ராஜா வந்து ரொம்ப இதுவா சொன்னாரு இல்லையா? நீங்க சொன்னதுல தான் நாங்க ஓவர் ஹைப் ஆயிட்டோம் அப்படின்ற மாரி சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இது வந்து, நீங்க குடுத்த ஹைப்புக்கு நாங்க எதிர்பார்த்தத விட லைட்டா கம்மியா தான் இருந்ததுன்ற மாரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் சக்சஸ் மீட் வருமா? அது எந்த மாரி இருக்கும்? இல்லைங்க, சக்ஸஸ் மீட்லாம் வச்சா அது அவங்களுக்கே தெரியும். இந்த படத்துக்கு நம்ம சக்ஸஸ் மீட் வச்சோம்னா உலகம் வந்து சிரிச்சிரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வைப்பதற்கு 100% வாய்ப்பே கிடையாது. இப்போ சூர்யாவும் அதை விரும்ப மாட்டார். ஒருவேளை ஞானவேல் ராஜா இல்லைங்க நம்ம ஒரு மீட் ஒன்று வைப்போம் அப்படின்னு சொன்னால் கூட வேணாங்கன்றுவார். ஏன்னா ஏற்கனவே கான்ட்ரவர்சியாக இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, தினந்தோறும் அதை பற்றி ட்ரால் போயிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் திரும்பவும் நீங்கள் அதை கிளற வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அது சூர்யாவுக்கு நல்லா தெரியும், அது வேணான்னு தான் சொல்லுவார் அவர். ஓகே சார். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்த மாதிரி இந்த ரிவ்யூ எடுக்கக்கூடாது, தியேட்டர் வாசல்ல பப்ளிக் ரிவ்யூ, மூவி ரிவ்யூலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, யார் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. இதை வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இப்போ நடுவில் என்ன நடந்தது, என்னெல்லாம் பிரச்சனை, என்னெல்லாம் இஷ்யூ போச்சு சார் அதை பற்றி? இதில் வந்து சின்ன பட தயாரிப்பாளர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. போன வாரம் வெளியில் வந்த படம் முக்கியமாக அந்த சொர்க்கவாசல் மாதிரியான படங்களை எஃப்டிஎஃப்எஸ் எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இவங்க அந்த கட்டுப்பாடுகளை இன்னும் கொண்டு வரவே இல்லை, ஒரு பரிசீலனையில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் யூடியூப் சேனலுக்கு என்ன புரியுதுன்னா, இவங்க ஒருவேளை அதை கொண்டு வந்துட்டாங்களோ, நம்ம தியேட்டருக்கு போனால் நம்மளை உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு யாருமே போகல. அந்த சின்ன படங்கள் எல்லாமே செத்து போச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு கோபம் வரும்ல, என்னங்க உங்கள் பிரச்சனையில் எதுக்கு எங்கள் உயிரை வாங்குறீங்கன்னு கேட்பாங்கல்ல. இப்போ இந்த வாரம் ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம், அந்த படம் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, அந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதமே எழுதி ரிலீஸ் பண்ணிட்டார், ப்ரெஸ் ரிலீஸாக. அதில் என்ன சொல்கிறாரு, சார் பெரிய படங்களுக்கு வந்து எஃப்டிஎஃப்எஸ் தேவை கிடையாது, ஆனால் எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு அது கட்டாயமாக தேவை. இது இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குங்கிற தகவலே அவங்கெல்லாம் சொல்கிறதுனால தான் தெரியுது. அதனால் எங்கள் படத்துக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு அனுமதி கொடுங்க, நாங்கள் வந்து தியேட்டருக்கு அவங்கள வந்து அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த கோபம் வந்து எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இருக்குது. சில தயாரிப்பாளர்கள் தான் கங்குவா படத்தை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே, இவங்கள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறங்குறது. பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லாருமே விமர்சனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, என் படம் தியேட்டருக்கு வந்திருக்குங்கிறது அதை வச்சு தான் மக்களுக்கே தெரியுது. அதனால் கட்டாயம் அது வேணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்க எது பண்ணியும் வேலைக்கு ஆகாதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் சைலண்ட்டாக ஒதுங்கிட்டாங்க. இவங்க நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட, இப்போ புஷ்பா 2 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, யாராவது கேட்டாங்களா? மொத்த தியேட்டர்லேயும் ஒரு 20 சேனல் எல்லா தியேட்டர்லையும் நிற்கிறாங்க, நின்று எஃப்டிஎஃப்எஸ் வெளியில் வர்ற மக்கள்கிட்ட வந்து கருத்துக்களை கேட்குறாங்க. அதை இப்போ காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்குது. எப்படி தடுக்க முடியும் அவங்களால? ஸோ இதை புரிஞ்சுட்டு அவங்களாம் ஒதுங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. புஷ்பா 2 வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, எப்படி இருந்தது? புஷ்பா 3யோட லீட் எப்படி இருக்குது, என்னவா இருக்கும் அது? படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் அல்டிமேட்டான ஒரு படமாக இருக்குது. ஒரு 1.25 மணி நேரம் போகிறதே தெரில. இந்த படமே ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் படம். இவ்வளோ லென்த்தான ஒரு படத்தை எப்படா பார்க்க போகிறோங்கிற ஒரு சுமையோடு தான் நம்ம போனோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பரபரன்னு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கதை, தெலுங்கு மசாலாவுக்கே உரிய ஒரு கதை. ரொம்ப ரொம்ப பல படங்களில் பார்த்து அழுத்து போன ஒரு சீரியல் டைப்பான செகண்ட் ஹாஃப் அது. அதையும் வந்து சில இடங்களில் அல்லு அர்ஜுன் பிரமிக்க வைக்கிறார். என்னென்னா இந்த கெட்டப்லாம் வருது இல்லை, இந்த ஒரு பெண் வேடம் போட்டு அந்த சாமி ஆடுற மாதிரி ஒரு கெட்டப் இருக்குல்ல, அதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் தான் வருது. ஸோ அந்த மாதிரி காட்சிகளால் வேணால் நம்மளை வந்து கவர்ந்துருக்காங்களே தவிர, மற்றபடி வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு சவசவத்னா ஒரு செகண்ட் ஹாஃப் தான். ஓகே, ஃபகத் ஃபாசில் பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா பார்ட் 1லேயும் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இந்த இதில் அவர் தான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு என்னோட இதையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர்லாம் சொல்லியிருந்தாரு. அவரோட இது எப்படி இருக்குது சார்? இல்லை, ஒரு மிரட்டலான ஒரு கேரக்டர் தான். பட் என்னென்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கார், ரொம்ப ஒல்லியாக படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கார். அந்த கேரக்டர் வந்து ஒரு எஸ்பி கேரக்டர். ஓகே, அந்த லோக்கல்லையே வாட்டி படைக்கிற ஒரு அதிகாரிங்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் திடகாத்திரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. மற்றவங்களுக்கு எப்படியோ நமக்கு தெரியாது. பட் நடிப்பை பொறுத்தளவுக்கு வழக்கம் போல் அவர் பிரித்து மேய்ஞ்சிட்டார். ஓகே, லீடு எப்படி சார் இருக்குது? தேர்ட் புஷ்பா 3க்கு லீடு ஏதாவது இருக்குது? என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும்? அதான் இப்போ கடைசியாக ஒரு எல்லாரும் குடும்பமே கூடி நிற்கிற இடத்துல வில்லன் வந்து வெடிகுண்டு அனுப்புவான். அந்த வெடிகுண்டை வெடிக்க வைக்கிறவர் நம்ம ஃபகத் ஃபாசில். என்ன ஆகுது, அல்லு அர்ஜுன் பிழைச்சாரா
உயிரோட வருவாரா அப்படிங்கிறது தற்பாடு. ஓகே சார். இப்போ வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டு செம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். இவ்வளோ சூப்பராக போச்சு, செகண்ட் பார்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா அது ஓரளவுக்கு போகவே போகாது. ஆனால் புஷ்பா 2 வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ 3 எடுக்கிறாங்க, அதை நம்பி அது போகுமா அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, இன்னும் இந்த 2வது படமே நல்லா, 2வது பார்ட்டே நல்லா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சுன்னா அப்படியே இன்னிலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் ஷூட்டிங் போய் வந்துடுவாங்க. ஓகே சார். ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாக வந்து போயிட்டு இருக்கு. சூர்யாவும் த்ரிஷாவும் பேசிட்டு இருக்க மாதிரி, சூர்யா 45 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அதில் 2 பேருமே வந்துட்டு அட்வொகேட் மாதிரி இருக்காங்க. அது என்ன மாதிரி இருக்கும்? சூர்யா 45 படம் வந்து அது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலான ஒரு கதைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மூக்குத்தி அம்மன் 2 தான் அப்படியே மேல் வெர்ஷனாக மாற்றி அது சூர்யாவை நடிக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அதில் நயன்தாராவை நடிக்க கேட்டாங்க. அப்புறம் த்ரிஷா அதில் நடிக்கிறதா இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரையும் வந்து வேறு மாதிரி மாற்றி இப்போ அந்த த்ரிஷா நடிக்கிற கேரக்டரை அப்படியே சூர்யாவுக்கு மாற்றி ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. அதில் லாயராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை லாயருக்கு சாமி வருது என்னமோ, யாருக்கு? சரி, ஓகே. எப்படியோ வந்து ஏதோ ஒரு கருத்தை வந்து கொண்டு வந்து சேர்த்தா சரிதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ சூர்யா சாரோட வாடிவாசல் படம் பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகுது. 100% படம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது? பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெற்றிமாறன் வந்து ஒரு லைன் தான் வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் உட்காந்து ஒரு திரைக்கதை எழுதி டைலாகெல்லாம் எழுதி அது முதல்ல ஒரு புத்தகமாக கொண்டு வரணும். ஒரு ஸ்கிரிப்டை, அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் அவர் ஷூட்டிங் போவார். அதுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போகும். ஓகே சார். பவர் பாண்டி படத்தில் வந்துட்டு மடோனா செபாஸ்டியன் அவங்களோட இன்ட்ரோ சீனில் வந்துட்டு சங்கராபுரம் அப்படின்ற ஒரு ஊர் பேரோட போர்டு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த இட்லி கடை படம் வருது இல்லையா, அதுலேயுமே வந்துட்டு இந்த சங்கராபுரம் அப்படின்ற ஒரு ஊர் பேரை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஏதாவது லோக்கி வர்ஸ் மாதிரி தனுஷ் வர்ஸ்ன்னு ஏதாவது இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரியல. இதுலேயும் ராஜ்கிரண் நடிக்கிறாரு. ஓகே. ஸோ அதனால் ஏதாவது ஒரு கனெக்ஷன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கூட போகலாம். பட் அது என்ன கதைன்னு தெரியல. ஆமாம். ஓகே. இதில் இந்த சங்கராபுரம்க்கு தனுஷ்க்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அவரோட சின்ன வயசு அந்த மாதிரி ஏதாவது? அடுத்த முறை தனுஷை பார்க்கும்போது வேணா கேட்கலாம். கண்டிப்பாக கேட்டு சொல்லுங்க சார். வேறு ஏதாவது? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சமந்தாவோடன்னு சொல்ல முடியாது, அவங்க வேற ஆள்கிட்ட மாறிட்டாங்க. அவங்களோட திருமண இது சோபிதா அவங்களோட திருமண புகைப்படங்கள்லாம் வந்துருந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் ரொம்ப கிராண்டியராக அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுனா வந்து இந்த 2 பேருக்கு நடுவில் நின்று ஒரு ஸ்டில், இதே மாதிரி ஒரு ஸ்டில்லு சமந்தாவும் நாகார்ஜுனாவும் இருக்கும்போது எடுத்தார் அவர். ஸோ இந்த திருமணமாவது அவங்களுக்கு நிலைத்து நீடித்து இருக்கட்டும்ங்கிறது தான் நம்முடைய எண்ணம். இப்போ அந்த இதை வந்து இந்த கல்யாணம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வர 50 கோடி தானா சார் கன்ஃபார்ம்? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நயன்தாரா விக்னேஸ்வரன் திருமணத்தையே அவங்க 18 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இதுக்கு எப்படி 50 கோடி கொடுப்பாங்க? ஸோ அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. அடுத்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் இருக்குது. அது ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வரல. கன்ஃபார்ம் வராதா சார்? வராது. இல்லை, எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ட்ரெண்டாக மாறிடும்னு நினைக்கிறேன். மாறி இருக்கும். பட் நான் கூட அதை நினச்சி தான் விசாரித்தேன். ஒருவேளை கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் நெட்ஃப்ளிக்ஸில் வருது அப்படின்ட்டு. இல்லை, அவங்க அதெல்லாம் கொடுக்க விரும்பல போடுது. ஏன்னா அவங்க படிக்கிற காலத்துலேருந்து இவரை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் செலிபிரிட்டி கிடையாது. ஒரு 2 பேருமே செலிபிரிட்டியாக இருந்தால் ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களா அப்ரோச் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. பட் இதில் வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்க. ஓகே சார். இந்த கல்யாண டைமில் சமந்தாவோட அப்பா வேற தவறிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருந்தது. சமந்தா எப்படி உங்களோட மேரேஜ்க்கு ஏதாவது போஸ்டா இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அதுதான் இப்போ அவங்க அப்பா மரணமே அவங்களுக்கு ஒரு பெரிய சோகமாக இருந்திருக்கும். அவருக்கு கூட வந்து நம்முடைய மகள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு வருத்தத்திலே கூட அவர் இறந்துருக்கலாம். ஏன்னா இப்போ டைவர்ஸ் ஆகி அந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகுதுங்கும்போது நிச்சயமாக என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணை பெற்ற அப்பாவுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்கும். ஏன்னா இப்போ அவங்கள மாதிரி உள்ளவங்க ஒருவேளை இன்றைக்கி சண்டை போடுறாங்க, நாளைக்கு சேர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையில் இருப்பாங்க. ஸோ அந்த நம்பிக்கையும் தகரும் பொழுது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? ஸோ ஒருவேளை அதில் இறந்தாரா என்னன்னு தெரில. பட் அவங்களை பொறுத்தளவுக்கு இந்த வயசில் இறந்துருக்கக்கூடாதோ, இறக்குற வயசே கிடையாது இல்லை அது. ஸோ அது வந்து ரொம்ப நிச்சயமாக இந்த சோகத்துலேருந்து அவங்க மீண்டு வரணும்.